ஹாய் ஆல், வெல்கம் டு ஹனி பவி vlogs. ஜீரக சம்பா அரிசியில் சுவையான உதிரியான ஹோட்டல் ஸ்டைல் பிளெயின் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷல் பிரியாணியோட சீக்ரெட் மசாலா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. குக்கிங் ஆயில் 100 ml, பச்சை மிளகாய் 6 to 7, நறுக்கிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். அடுத்து நம்ம சொன்ன சீக்ரெட் மசாலா எடுத்துக்கிறோம். 7லேருந்து 8 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிருச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுமே நாம் உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பச்சை மிளகாய் வெடித்து மேலே பற்றணும் இல்லையா, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி ஆட் பண்ணால் அதிகமாக வெடிக்காது. அண்ட் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ பிரியாணியும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக அரோமாவோட நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌனிஷாக கிடைக்கும். அடுத்து வாஷ் பண்ணி நறுக்கி எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ கூடவே தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பிரியாணியில் சிக்கனும் மட்டனும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது மீட்டை சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் ரைஸும் உதிரியாக கிடைக்கும். அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. இது முக்கியமான மசாலாஸ் ஆட் பண்ணுற பார்ட் வந்துருச்சு. அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்படின்னு போட்டாலே போதும். பர்ஃபெக்டான ரேஷியோவாக இருக்கும். அடுத்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன சீக்ரெட் மசாலா ரெசிபி என்ன அப்படின்னா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இந்த 3 ஸ்பைசஸையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிரியாணியோ இல்லை நான்வெஜ்ஜோ செஞ்சாலும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதில் இந்த பிரியாணிக்கு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்தா அதுவே போதுமானதாக இருக்கும். ஆட் பண்ண மசாலாஸ்லாம் நல்லா எண்ணெயில் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை ஆட் பண்ணி நல்லா மசாலாஸோட கிளறி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ போயிருச்சு, அது எண்ணெய் திரிஞ்சு வரும்போதே தெரியும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி 3/4 கிலோ எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணாமல் ரைஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் கிரேவியும் சாதமும் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ நாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கோம். அதில் எங்கள் மெஷரிங் கப்பில் 3 கப் கிடச்சிருக்கு. அதுக்கு நாங்கள் 5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கிரேவி 1 கப் இருக்குது. அதனால் அதுவே காம்பன்சேட் ஆயிரும். ஸோ 10 நிமிஷம் வேறு ஊற வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது நமக்கு பர்ஃபெக்டான பிளெயின் பிரியாணி கிடைக்கிறதுக்கு போதுமான ரேஷியோவாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா அரிசி உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி கொதி வரும் பாருங்கள். இந்த பாயில் ஆகிட்டுருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்ட், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல பிளெயின் பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
பாருங்கள், அரிசியும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அரிசியும் குழையாமல் உதிரி உதிரியாக பர்ஃபெக்டான ப்ளெயின் பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கூடவே கிரேவி ஆம்லெட் செஞ்சுருக்கோம். அதுக்கான ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். பிரியாணியோட ஆனியன் ரைத்தா வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் சேனல். தேங்க்யூ.